நமஸ்காரம். நான் ஜெயலக்ஷ்மி. இந்த ஹோலிஸ்டிக் அப்படின்னு இந்த சென்டருக்கு நான் வந்து என் தம்பி மூலம் வந்தேன். நான் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கேன், இவன் இங்கே பெங்களூரில் இருக்கான். 2 பேருக்குள்ள அவனுக்கு ஒரு உடம்பு சரியாமல் இருந்ததால் அவன் வந்து இந்த டாக்டரை பார்த்துருக்கான். அப்புறம் நான் சும்மா நான் போகாத சென்டரே கிடையாது. வெயிட் ரிடக்ஷனுக்கோசரம் எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லாமே பண்ணுவேன். கரெக்டாக எப்படி என்ன சொல்கிறாலோ அதெல்லாம் செஞ்சுடுவேன். பட் நோ ரிசல்ட் ஈவன் இன்ச் கூட எனக்கு ரிடக்ஷன் இது வெயிட் லாஸே கிடையாது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, சம் டிப்ரெஷன் டைப்புக்கு அதுக்கும் கவுன்சிலிங் எல்லாம் போனேன். பட் இங்கே வந்தப்புறம் பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், August 15th ஐ மெட் ஹர். நீங்களே நினச்சி பாருங்கள், August 15 என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. எனக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த டேஸ் இண்டிபெண்டன்ட் டே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாஸ்ட் 1994 ஐ காட் மேரிட். ஆஃப்டர் தட் ஐ ஹேட் 2 children, both are cesarean and everything. And within 29 years ஓல்டில் வந்து என்னோட யூட்ரஸ் ரிமூவ் ஆயிடுது. பட் ஒன்லி ஒன் திங், that why I am crying, no, she is one. If I met her before, no, I might not lose my uterus, because her only one word make me that this covered me a lot. She told that, have you hated your periods? Yes, we are from the Orthodox Brahmin family, so our customs are very difficult to manage the 3 days and all. So her this only one point only attract my feeling, which I'm not able to describe the words, no words to describe her things and all. After that only counseling half an hour. That too she told that you love yourself, you love your organs. The way she spoke to me is covered me much better. So why don't you so hereafter I told only 2 kidneys I am having, nothing in the no, these 2 kidneys are very important for you. Why you are telling like that? She counseling me. After that எனக்கே நான் வந்து என்னை வந்து உணர ஆரம்பித்தேன். வாட் ஆர் த திங்ஸ், நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எனக்கு அப்போ ஒரு பாத் கிடைச்சது. அந்த பாத்னா பாருங்கள், 15th August இன்றைக்கி நான் உங்களோட பேசினிருக்கேன். 3 months கூட ஆகிருக்காது. நான் வந்து பத்ரிநாத் போயிருக்கேன், நான் வந்து நிறைய க்ஷேத்ராலயம் போவேன். என்னால் நடக்க முடிஞ்சது மலையில் மானா வில்லேஜ் கூட பார்த்துட்டேன். ஸோ அங்கே கூட என்னால் போக முடிஞ்சதுன்னு பிகாஸ் ஆஃப் ஹர் ட்ரீட்மெண்ட் ஒன்லி தட் டயட்டிங் அண்ட் கவுன்சிலிங் ஒன்லி ஐ அண்டர்வென்ட் தட். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோடய ஃபோட்டோஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் முன்னாடி ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஏதோ ஒன்று தொலைச்ச மாதிரி மோனலிசா மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் இப்போ பாருங்கள், என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எவ்வளோ இதுவாக இருக்கேன். நான் யாரை பார்த்தாலுமே சந்தோஷமாக இப்போ அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற இந்த நாளில் வந்து நமக்கு வந்து நம்ம லவ் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு. அது வந்து நிஜமாக இத்தனை நாளாக எனக்கு தெரியவே இல்லை. ஸோ முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டோட வாரல் ரொம்ப இருக்கும், சின்ன வார்த்தை சொன்னாலே அப்படி கோவம் வந்துடும். இப்போ நோ ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங். அவரையே என்னை வந்து இப்படி சொல்கிறார், நம்மளும் இனிமேல் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. நல்லா வரேன், என்னை பார்த்தாலே தெரியும். என்னை பார்த்துட்டு எல்லாருமே என்ன ஜெயா எப்படி நீ வந்து இப்படி இழைச்சிருக்க, எப்படி பண்ணுற அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. காஞ்சிபுரத்தில் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன் நான். பரவாயில்ல, வந்த போதுக்கும் இப்போ இருக்கிற மாமிக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ இந்த வித்தியாசத்தை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது January 26th இன்னும் கொஞ்சம் பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஏக்தா மேடம் வந்து என் தம்பி மூலம் கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி நீங்கள் யாராவது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி மேடம் எப்படி அப்படின்னு. ஏன்னா நிஜமாலே சொல்கிறேன், இவ்வளோ வருஷத்தில் எனக்கு 50 years ஆகுது. இந்த 50 yearsல நான் மீட் பண்ணாத டாக்டர்ஸ் இல்லை, எல்லாமே இல்லை. பட் இங்கே என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கு. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ்.